ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு பவிஸ் பண்ட்ரி. நான் ரீசெண்டாக வாழைப்பூ வச்சு ஒரு ரெசிபி போட்டிருந்தாங்க. அந்த தோலில் துவையல் அரைக்கிறதுக்கு நிஜமாகவே ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது உங்ககிட்ட இருந்து. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி வாழைப்பூ வச்சு இன்னொரு ரெசிபி தான் நான் செஞ்சுருக்கேன். மேபி தெரிஞ்சவங்களுக்கு இது ஓகே, பட் தெரியாது, எனக்கு வாழைப்பூ எப்படி சமைக்கணும் தெரியாது, எப்படி க்ளீன் பண்ணணும்னு தெரியாது அப்படின்றவங்களுக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாகவே சிம்பிளாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு வாழைப்பூ எடுத்துக்கலாம். மேலே இருக்க இந்த மடல் எல்லாத்தையும் தனியாக எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற பூக்களை இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கணுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பூவை எல்லாத்தையும் எடுத்து வச்சாதான் க்ளீன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மடலையும் எடுக்க அதில் இருக்கிற பூவெல்லாம் நமக்கு கிடைக்கும். இந்த அளவுக்கு க்ளீன் பண்ணால் போதுமானது. ஸோ இதுக்கு வரைக்கும் வந்தால் போதும். அந்த பிங்கோட லைன் லைட்டாக எட்ஜில் இருக்கிற வரைக்கும் க்ளீன் பண்ணால் போதும். மிச்சத்தை நீங்கள் அப்படியே சமைச்சிக்கலாம். இப்போ பூ க்ளீன் பண்ணும்போது எடுத்ததை இப்படி உள்ளங்கையில் வச்சு நல்லா இப்படி ரொட்டேட் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணும்போது உங்களுக்கு உள்ளே இருக்கிற அந்த ஸ்டிக்மான்னு சொல்லுவாங்க, அந்த வாழைக்காயாக மாறும் இல்லைங்களா, அந்த தடிமனானதும் மேலே இருக்க அந்த இதழும் தனியாக வரும். இதை சமைக்கக்கூடாது, ஏன்னா சமைச்சாலுமே இது அவ்வளோ வேகாது. சிலருக்கு வயிற்று போக்கு மாதிரி ஏற்படும், ஸ்டொமக் அப்செட் ஏற்படும். அதனால் அதை எடுத்துட்டு தான் சமைக்கணும். பூவை இந்த மாதிரி வச்சு கட் பண்ணிக்கிட்டு ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த அளவுக்கு கட் பண்ணாதான் உங்களுக்கு சட்டுன்னு வெந்துடும். ஸோ நல்லா முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். அந்த பூவோட நடுப்பகுதி இருந்து பார்த்தீங்களா, மேலே இருக்க காம்பை வெட்டி விட்டுட்டு ஸோ இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக நீங்கள் வெட்டிக்கிறது நல்லது. நீங்கள் இந்த அளவில் இருந்தே நீங்கள் சமைக்கலாம், ரொம்பவே நல்லது தான் உடம்புக்கு. ஏன்னா அதில் இருக்க அந்த நார் ஸ்ட்ரென்த் எல்லாம் லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்லுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி பூவை ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி எடுத்து தண்ணியில் ஃபஸ்ட்டு போடுங்க. தண்ணியில் போட்டதுமே இது கருத்துடும் அப்படின்வாங்க. அந்த கருத்து போகாமல் இருக்கிறதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் இல்லைன்னா நீங்கள் மோர் கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள். எப்போவுமே வாழைப்பூ க்ளீன் பண்ணி நைட்டு க்ளீன் பண்ணி கப்பில் போட்டு வச்சுட்டு காலையில் சமைக்காதீங்க. சமைக்கிறதுக்கு முன்னாடி கட் பண்ணி வச்சு சமைக்கிறது தான் நல்லது. ஏன்னா தண்ணியில் ரொம்ப நேரம் வரும்போது அதோட ஸ்ட்ரென்த் எல்லாம் போயிடும். முடிஞ்ச அளவுக்கு அரிசி களைஞ்ச தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பக்கம் வானல் வச்சு கொஞ்சம் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். கூட கொஞ்சம் சீரகம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. இதெல்லாம் பொரிஞ்சு வந்ததுமே நான் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் 2மே சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயமும், மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வாசனைக்கு. வெங்காயம் முடிஞ்ச அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுமே அது கூட 2 தக்காளி சேர்த்துக்கலாம். நான் மீடியம் சைஸ் தக்காளி தான் சேர்த்துருக்கேன். ரொம்ப பொடியாகவும் இருக்கக்கூடாதுங்க, ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு சின்னதாக இருந்தால் போதுமானது. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கலாம். எந்த காரணத்துக்கு மூடி போட்டு மூட வேண்டாம். ஸோ நல்லா ஓப்பன்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுமே காரத்துக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், அது மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் செட்டிநாடு மசாலா, 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக நான் கரம் மசாலா சேர்க்குறேன். உங்களுக்கு இவ்வளோ மசாலா சேர்க்க பிடிக்கலன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். பட் சாதத்தில் கலந்து சாப்பிடும்போது மசாலா பவுடர் கொஞ்சம் இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மசாலா வதங்கினதுமே நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா பூக்களை சேர்த்துலாம். பார்த்தீங்கன்னா கலர் கொஞ்சம் கூட மாறல. நீங்கள் தயிரோ மஞ்சளோ சேர்க்கலன்னா ஒரு மாதிரி கருப்பான மாதிரி இருக்கும். அப்புறம் சாப்பிடும்போது நமக்கே பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு தயிரோ இல்லை மோரோ சேர்க்கும் போது ரொம்பவே நல்லது. அது அரிசி களைஞ்ச தண்ணியோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். மசாலா பூக்களில் எல்லாம் படுற அளவுக்கு தண்ணி எக்காரணத்தை கொண்டு இப்போவே சேர்த்துட வேண்டாம். ஏன்னா பூக்கள்ல இருந்து வர தண்ணியே போதுமானது. நீங்கள் தண்ணி எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணணுன்றது எதுவும் தேவையில்லை. ஸோ நல்லா இந்த அளவுக்கு பரப்பி விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டால் போதுமானது. ஆக்சுவலாக இந்த பூவோட மடல் நான் சொன்னேன் இல்லைங்களா, அதை எடுத்து வச்சதை நான் ஏற்கனவே துவையல் செஞ்சுருக்கேன். அந்த துவையலில் எப்படி செய்யணுன்றதுக்கான ரெசிபியாக நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். வேணுன்றவங்க ரெசிபின்னு கமெண்ட் பண்ணுங்கள். மேலே இருக்க அந்த 4 மடலை விட்டுட்டு அந்த லைட் அந்த பிங்கிஷ்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதில் இருக்கிறத நீங்கள் சமைக்க ஆரம்பித்தா போதுமானது. ஸோ அப்போ தான் உங்களுக்கு சாப்பிட்றப்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போது பூ வெந்துருச்சு, நம்ம மூடியை திறந்து பார்த்துடலாம்.
நல்லா அடி பிடிக்காமல் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு சமைங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும், அடியும் பிடிக்காது. வாரத்துக்கு ஒரு நாளாவது இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது ரொம்பவே நல்லதுங்க. ஸோ வெந்துருச்சா இல்லையா நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். ஸோ அந்த பூவோட நடுப்பகுதி பார்த்திங்கன்னா அந்த தண்டு மாதிரி இருக்கும், அதை இப்படி விரலால் மசிச்சு விட்டிங்கன்னா நல்லா மசிஞ்சு வந்துடும். மறுபடியும் நான் இந்த மாதிரி காட்டுறேன். ஸோ பூவோட அந்த காம்பு பகுதி மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்து இப்படி விரலில் வச்சு நீங்கள் மசிச்சு விட்டிங்கன்னா நல்லா மசிஞ்சிடும். இது வெந்ததுக்கான அடையாளம் இதுதான். ஸோ இந்த அளவுக்கு வாழைப்பூ வெந்தால் போதுமானது. தண்ணி நிறைய சேர்க்கக்கூடாது, ஏன்னா இதுவே கரெக்டாக இருக்கும். அப்போ தான் அதில் இருக்க சத்துக்கள் எதுவும் வீணாகாமல் இருக்கும். இப்போ இது கூட நான் டேஸ்ட்டுக்காக நான் துருவின தேங்காய் சேர்க்குறேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்க்குறதா இருந்ததுன்னா ஓகே, ஏன்னா அப்போவே சாப்பிட்ற மாதிரி நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் கொண்டு போகிற மாதிரி இருந்தால் முடிஞ்ச அளவு கொஞ்சம் முத்தின தேங்காவோ இல்லை கொப்பரை தேங்காய் மாதிரி சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ஃப்ளேவர் இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா 2 தடவை கிளறி விட்டதும் நான் டேஸ்ட்டுக்காக நான் பொடிச்ச வேர்க்கடலை சேர்த்துருக்கேங்க. இது ஆப்ஷனல் தான், பட் குட்டீஸுங்களுக்கெல்லாம் நீங்கள் சாப்பாடு கிளறி கொடுக்குறீங்க அப்படின் போது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ 3 டீஸ்பூன் வேர்க்கடலை பொடி சேர்த்துருக்கேன். ஸோ வேர்க்கடலை பொடி சேர்த்ததுமே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா போதுமானது. அந்த அனல்லே வேர்க்கடலை நல்லாவே வாசனை கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நல்லா கிளறி விட்டுடலாம். லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 20 to 30 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே ஆற விட்டுடுங்க. அப்போ தான் சாதத்தில் கிளறும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும். சூட்டோடு கிளறினீங்கன்னா மதியத்துக்குள்ளே சாதம் குழஞ்சு ஒரு மாதிரி வேஸ்ட் ஆகிடும். இப்போ இதை சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் இதை 2 விதமாக எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு சாதத்தோட கிளறி எடுத்திருக்கேன். ஸோ நார்மலாக நம்ம எல்லாரும் சாப்பிட்றதுக்கு, இல்லை நான் டயட்டில் இருக்கேன் எனக்கான ஹெல்த்தியாக சாப்பிடணும் அப்படின்றவங்களுக்காக அவல்லையும் கிளறி வச்சுருக்கேங்க. ஸோ அவலில் நீங்கள் செய்கிறதா இருந்தால் பேப்பர் அவல் ரொம்பவே பெஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் கிளறி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் செம்மையாக இருக்கும். இப்போ நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணுறப்ப அப்படியே சாப்பிட்றீங்க செஞ்சதுமேனா லேசாக அப்படி தேங்காய் துருவல் அப்படி சேர்த்துட்டு சாப்பிடும்போது ரொம்பவே ருசி நல்லாயிருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சொன்ன மெத்தட் அண்ட் மெஷர்மெண்ட்லேயே செஞ்சுருக்கேன். ஸோ டேஸ்ட் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் ரைஸோடு செஞ்சதை சாப்பிட்டு காட்டுறேன். நிஜமாக இந்த வாழைப்பூட ஃப்ளேவர் எல்லாமே செம்ம சூப்பராக இருக்குங்க. எனக்கு ரைஸ் வேண்டாம் அப்படின்றவங்களுக்காக நான் அவலையும் செஞ்சுருக்கேன். ஸோ அதையும் டேஸ்ட் பார்த்துருவோம். நிஜமாகவே 2த்துலையுமே செமையாக இருக்குங்க தான் சொல்லணும். ஸோ டயட்டில் இருக்கோம் எங்களுக்கு ரைஸ் வேணான்றவங்க நீங்கள் அவலை ட்ரை பண்ணலாம். ஸோ எதில் ட்ரை பண்ணாலுமே நான் சொல்லிக் கொடுத்த மெத்தட் அண்ட் மெஷர்மெண்ட்டே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோஸ்க்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு.